ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவன் என்னடா மீன் தொட்டியில் பண்ணிகிட்டு இருக்கான் தானே பார்க்குறீங்க. வேற ஒன்றும் கிடையாது. நம்ம தண்ணி மாற்றி என்ன ஒரு 2 நாள் இருக்கும், அதுக்குள்ளே அலங்க அடிச்சு வச்சுருக்கானோ. சரி என்ன பண்ணுறது, சரி இந்த மோட்ருக்கிட்டலாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே மீனையும் நானும் பிடிக்க ஆரம்பிச்சு. அப்படியே சின்ன இதுதான் இருந்துச்சு, சரி அதிலே அப்படியே எடுத்து 2 இதை விட்டுட்டு அடுத்தது மீனை பிடிச்சிட்டேன். அடுத்தது தண்ணி வர தூக்க முடியல டேங்கை. சரி அதனால தான் நம்ம இதுமாரி டப்பில் மொண்டு இதில் ஊற்றிட்டு நம்ம போய் ஊற்றிட்டு வந்துடலாம். சரி அப்படியே நானும் தண்ணியை ஒரு 3 இது ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம கையில் தூக்கிட்டு போயிட்டோம். அது தூக்குறதுக்கு முன்னாடி அதில் லைட்டு வேறு நம்ம தொட்டியில் செட் பண்ணியிருந்தோமா. சரி அந்த லைட்டை வேறு அப்படியே அவுத்துட்டு இந்த ஃபுட்டு வேறு இருந்துச்சா, சரி அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படியே டேங்கு கழுவ நானும் வந்துட்டேன். அப்படியே நம்ம சும்மா கழுவி வச்சோம்னா இருக்க மாட்டுது. அதனால தான் சும்மா சோப்பை போட்டு நல்லா கழுவிட்டு நானும் அப்படியே நம்ம வைக்க வேண்டிய இடத்துக்கு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன். எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றுனதை நான் வீடியோ எடுக்கலை, ஆனில் வச்சேன். அது ஆஃப் ஆகிட்டு போல இருக்குது, எனக்கே தெரியலை. சரி அப்படியே கல்லை விட்டு நான் சிப்பி கல் எல்லாத்தையும் உள்ளே போட்டேன். தண்ணி இப்போன்னா ஒரு இன்றைக்கி மாற்றிருக்கம்மா, இன்னும் ஒரு 2 நாளில் அலங்க அடிச்சிடணும் பார்த்துங்களா. சரி அப்படியே இதை விட்டுட்டு நானும் அப்படியே மீனை உள்ளே விட்டேன் ஒன்று ஒன்றா. நான் முன்னாடி என்னன்னா 2 மீன் பிடிக்கிற மாரி காட்டியிருப்பேன். இப்போ நம்மள்ட்ட என்னன்னா ஒரு 15 மீன் இருக்குது. அப்படியே மோட்டரை வேணால் கலண்டு இருந்துச்சு. சரி அப்படியே மோட்டரையும் அப்படியே கோத்துட்டு அப்படியே இது உள்ளே போட்டேன். அது மோட்ரு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. சரி அதனால தான் இந்த டப்பா வச்சுருக்கேன். மோட்ரு அப்படியே வச்சுட்டு நானும் இந்த இதில் ஒயரில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு பார்த்தா எப்படி சும்மா ஜம்முன்னு இருக்கா. மோட்ரு மட்டும் எங்கள் ஊரில் 170 ரூபா மக்களே, வராவா?